Dear students, this is Madan Kumar in 12th Mathematics. Now we will discuss the topic hyperbola. So transfer axis along x-axis and center at origin. Equation of the hyperbola is x squared by a squared minus y squared by b squared equal to 1. Then to find eccentricity, use the formula square root of a squared plus b squared by a squared. So இதுதான் வந்து transfer axis along x-axis, center at origin. ஸோ ஃபோக்கை வந்து வெளியில் இருக்கும் S1 S டேஷ், வெட்டிசஸ் வந்து உள்ளே இருக்கும் A டேஷ். ஸோ எலிப்ஸில் என்னென்னலாம் பார்த்தீங்களோ அதே தான். A0 A டேஷ் மைனஸ் A0. ஃபோக்கை வந்து S டேஷ் A0 மைனஸ் A0. அண்ட் டேரக்ட்ரிஸ் உள்ளே இருக்கும் x ஈக்குவல் டு மைனஸ் A பை E அண்ட் x ஈக்குவல் டு ப்ளஸ் A பை E. அண்ட் லேட்டஸ்ட் ரெக்டம் x ஈக்குவல் டு AE, x ஈக்குவல் டு மைனஸ் AE. ஸோ இதுதான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சிஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ், சென்டர் அட் ஆரிஜின். So transfer axis along x-axis, conjugate axis along y-axis. Length of the transfer axis is 2a. Length of the conjugate axis is 2b. Center at origin, vertices and foci. Equation of the directrix, equation of the lattice rectum. இப்போ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், to find center use midpoint formula a dash or s dash. ரெண்டு வெட்டிசஸ்க்கு இடையிலான மிட் பாயிண்ட் சென்டர் சொல்லலாம், இல்லைனா ரெண்டு ஃபோக்கைக்கு இடையிலான மிட் பாயிண்ட் வந்து என்னென்னா சென்டர். So S is the distance between two fixed point 2AE, distance between two vertices 2A, the length of the transfer axis. அதே போல் CS dash equal to AE, CA dash equal to A. and eccentricity formula A squared plus B squared by A squared. இங்கே A greater than B இருக்கணுன்றது அவசியம் கிடையாது. எலிப்ஸில் தான் A greater than B இருக்கணும், இங்கே அதுக்கான அவசியம் கிடையாது. ஃபஸ்ட்டு ஒரு வேல்யூ A squared, செகண்ட் ஒரு வேல்யூ B squared. எது ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சிஸோ அது ஃபஸ்ட்டு வரும். சப்போஸ் அடுத்தது பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். அடுத்த டைப்பு பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இன்ட்டு இ ஸ்கொயர் மைனஸ் 1 இன் ஹைப்பர்போலா. பட் இன் எலிப்ஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இன்ட்டு 1 மைனஸ் இ ஸ்கொயர் இஸ் த ஃபார்முலா ஃபார் பி ஸ்கொயர் இன் எலிப்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டைப் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சிஸ் அலாங் ஒய் ஆக்சிஸ், சென்டர் அட் ஆரிஜின், ஒய் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர். So x squared by a squared minus y squared by b squared equal to 1 transfer axis along x axis. Y squared by a squared minus x squared by b squared வந்ததுன்னா transfer axis along y axis. ஸோ இங்கே அதே தான் எலிப்ஸில் பார்த்த அதே விஷயம் தான். ஸோ இங்கே வந்து மேஜர் ஆக்சிஸ் மைனர் ஆக்சிஸ் எலிப்ஸில் பார்த்தோம், இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சிஸ் கான்ஜுகேட் ஆக்சிஸ், மற்ற எல்லாமே அதே தான். எக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா A,0 மைனஸ் A,0, இங்கே வெட்டிசஸ் வந்து 0,A 0, மைனஸ் A. அதே போல் ஃபோக்கே மாறும், அதே போல் வெட்டிசஸ், ஈக்குவேஷன் ஆஃப் த டைரக்ட்ரிக்ஸ், ஈக்குவேஷன் ஆஃப் த லேட்டஸ்ட் ரெக்டம் எல்லாமே மாறிட்டுருக்கும். சப்போஸ் இந்த எக்ஸென்ட்ரிசிட்டி வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 1 இருந்தால் தான் ஹைப்பர்போலான்றது கோனிக் செக்ஷனில் பார்த்தோம். E டென்ஸ் டு இன்ஃபினிட்டியாக இருந்தால் ஹைப்பர்போலா வந்து ஃப்ளாட்டாக மாறிடும். அந்த கர்வ் வந்து எப்படி இருக்குது ஆக்சுவலி இது வந்து அப்படியே ஃப்ளாட்டாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு E டென்ஸ் டு 1 மாறிடுச்சுன்னா ஹைப்பர்போலா பிகம் பாயிண்டட் நோஸ், அது ஷார்ப்பாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ரெண்டும் 1 மார்க்கில் கேட்கலாம், பார்த்துக்கோங்க. இந்த டெஃபினேஷனில் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள் தான் இருக்குது. லென்த் ஆஃப் த லேட்டஸ்ட் ரெக்டம் டு த ஹைப்பர்போலா 2b ஸ்கொயர் பை ஏ, அதே ஃபார்முலா தான். அசிம்டோட்ஸ்னு ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். லெட் P of x by x, y be a point on the curve defined by y equal to f of x which moves further and further away from the origin such that distance between P and some fixed line tends to 0. The fixed line is called asymptotes. Note that hyperbola admits asymptotes while parabola and ellipse do not அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அசிம்டோட்ஸ்ன்றதே என்ன பார்க்கலாம் இப்போது. ஸோ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்ம வேறு கலர் சூஸ் பண்ணிக்கலாம், இப்படி வரைஞ்சிப்போம். ஸோ இப்படி வரைகிறது தான் அசிம்டோட்ஸ். இது டச் ஆகாது ஆக்சுவலி. இது என்ன சொல்லுவாங்கன்னா தொலைத்தொடுகோடுன்னு சொல்லுவாங்க தமிழில். தொலைத்தொடுகோடுனா இது எண்டு வரைக்கும், அந்த இன்ஃபினிட்டி வரைக்கும் போயிட்டே இருக்கும். இந்த பக்கம் ப்ளஸ் ஆர் மைனஸ் இன்ஃபினிட்டி, அந்த பக்கமும் ப்ளஸ் ஆர் மைனஸ் இன்ஃபினிட்டி. அதனால தான் இது தொலைத்தொடுகோடு. எவ்வளோ கர்வ் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கோ அது இருக்கும், இந்த லைன் போயிட்டே இருக்கும். ஸோ இது வந்து எங்கேனா ஆரிஜின் வழியாக பாசஸ் ஆகும். இது இங்கே வந்து 90 டிகிரியில் இருக்கும், இது வந்து 45 டிகிரி வரும். ஸோ அதுதான் அசிம்டோட்ஸு. இப்போ நம்ம பார்க்க போகிற டைப் வந்து சென்டர் அதர் தென் ஆரிஜின், தட் இஸ் H, K. இப்போ எக்ஸ் பாயிண்ட் எல்லாத்துக்கும் H ஆட் ஆகும், y பாயிண்ட் எல்லாத்துலேயும் K ஆட் ஆகும். ஈக்குவேஷன் வந்து x மைனஸ் H the whole squared by A squared minus y minus K the whole squared by B squared. ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சிஸ் along x axis. வெட்டிசஸ் வந்து A,0 மைனஸ் A,0க்கு பதிலாக A plus H, 0 plus K minus A plus H, 0 plus K is the formula for vertices. Foci
AE plus H comma K minus AE plus H comma K, and director is x equal to minus A by E plus H, x equal to plus A by E plus H, and latest rectum x equal to minus AE plus H and x equal to plus AE plus H is the equation of the direct latest rectum. ஸோ நம்ம ஈன்றது தான் இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா சி ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. நம்ம பழைய ஃபார்முலா இதுக்கு முன்னாடி இருந்த புக்கில் என்ன ஃபார்முலாவோ அதே ஃபாலோ பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அதே ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே போல் இங்கே வந்து ஒய்க்கு கொடுத்துருக்காங்க. ஒய் வரும்போது ஒய் மைனஸ் கே த ஹோல் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் எச் த ஹோல் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. இப்போ ஏ பாயிண்ட் ஹெச்சுக்கு வந்து 0 ஆட் ஆகும். ஸோ எக்ஸ் பாயிண்டோட 0, எக்ஸ் பாயிண்டில் 0 ப்ளஸ் ஹெச்னு வரும், தட் இஸ் ஹெச்னு வந்துடும். அங்கே வந்து கே ஒய் பாயிண்டோட கே ஆட் ஆகும். அப்போ வந்து 0, ஏன்னு வந்ததுன்னா 0 ஹெச் ஏ ப்ளஸ் கே, 0, மைனஸ் ஏ வந்ததுன்னா ஹெச் மைனஸ் ஏ ப்ளஸ் கே அப்படின்னு வந்துகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சிஸ் அலாங் ஒய் ஆக்சிஸ். The circle described on the transfer axis of hyperbola as its diameter is called the axillary circle of the hyperbola. Its equation is x squared plus y squared equal to a square. ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சிஸை பொறுத்து டயாமீட்டரை போய் வச்சு ஒரு சர்க்கிள் வந்தாங்கன்னா அதாவது ஹைப்பர்போலாவோட ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சிஸ் அது ஒய் ஆக்சிஸாக இருக்கலாம் இல்லை எக்ஸ் ஆக்சிஸாக இருக்கலாம், அதை பொறுத்து ஒரு சர்க்கிள் வரைஞ்சாங்க. அந்த அதை டயாமீட்டராக வச்சு ஒரு சர்க்கிள் வரைஞ்சாங்கன்னா தட் சர்க்கிள் கால்டு axillary circle to the hyperbola. Its equation is x squared plus y squared equal to a squared. அதே போல் the absolute difference of the focal distance of any point of the hyperbola is constant and is equal to length of the transfer axis, that is p modulus of ps minus ps dash equal to 2a. Can be proved similar that of ellipse. ellipseல வந்து distance between the two fixed point and moving point is always equal to length of the major axis. இங்கே வந்து அங்கே வந்து sum of the வரும், இங்கே வந்து டிஃப்ரென்ஸ்னு வரும். அவ்வளோதான் அங்கே சம். அதனால் பிஎஸ் ப்ளஸ் பிஎஸ் டேஷ்னு போட்டிருப்போம். இங்கே பிஎஸ் மைனஸ் பிஎஸ் டேஷ். ஏன்னா நெகட்டிவ் வரதெல்லாம் அப்சல்யூட் வேல்யூ நெகட்டிவ் வரக்கூடாதுன்ற ரீசனுக்காக சப்ராக்ட் பண்ணும்போது அப்சல்யூட் வேல்யூ நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 5.22. Find the equation of the hyperbola with vertices 0, plus or minus 4 and foci 0, plus or minus 6. So x point 0 y point இருக்குது. ஸோ வெர்டிகலாக தான் வரப்போகுது ஹைப்பர்போலா. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கலாம். 0, 4, 0, minus 4 இல்லைனா 0, 6, 0, minus 6 வச்சு மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிங்கன்னா சென்டர் வந்து 0, 0. அப்போ சென்டர் வந்து கேஹெச் வராது. ஸோ இது வெர்டிகலாக வரப்போகுது. பாயிண்ட்டை மார்க் பண்ணிவிடுங்க. ஸோ சென்டர் 0 ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் எப்படி ஏபி வேல்யூ கண்டுபிடிக்கணும், a dash equal to 2a. ஸோ அதில் வந்து 8ன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். இல்லைனா CA equal to 4 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே போல் SS dash equal to 2AE இல்லைனா CS dash equal to AE equal to 6ன்னு கூட எடுத்துக்கலாம். ஸோ A தெரியும், AE தெரியும். தென் B squared equal to A squared into E squared minus 1. இன்ஸ்டெட் ஆஃப் E தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சீன் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ B squared equal to A squared into E squared minus 1 அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். required equation y squared by a squared minus x squared by b squared equal to 1. அந்த வேல்யூஸை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா a squared வந்து 16, b squared வந்து 20. அதே போல் நெக்ஸ்ட் சம், ஃபைண்ட் த வெர்டிசஸ் foci for the hyperbola 9x squared minus 16y squared equal to 144. ஸோ 144 டிவைட் பண்ணிங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் கொண்டு வந்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா x minus h y minus k அந்த வேல்யூ இல்லை. ஸோ 0, 0 தான். a squared 16, a equal to 4, b squared 3, b equal to 3. எக்ஸ் வந்து வெர்டிசஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஈயோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஈயோட வேல்யூ என்னென்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் 16 + 9 டிவைடட் பை 16. ஸோ நம்மளோட ஆன்சர் என்ன வரும்னா 25/16 5/4ன்னு வரும். ஸோ √5/4 இஸ் த ஆன்சர். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு ஏ அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏ வந்து நம்மளுக்கே க்ளீனாக தெரியுது 4, ஏன்னா 16னா 4. இப்போ 0, இது வந்து வெர்டிசஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சிஸ் எல்லாம் ஒய் ஆக்சிஸ். அப்போ வெர்டிசஸ் வந்து 0, a 0, -a. அப்போ 0, 4 0, -4. அடுத்து ஏஇ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ இ கண்டுபிடிச்சிங்கன்னா ஏஇ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இல்லை ஏஇ என்ன ஃபார்முலா அவங்களே கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள். ஈயோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு இ இஸ் ஈக்குவல் டு 16 + 9/16 25ன்னு வரும். அப்போ ஆன்சர் 5, 4. ஏஇன்னு வரும்போது 5/4, ஏவோட வேல்யூ ஒரு 4.
ஆன்சர் 5. அதனால தான் இந்த இடத்துல -5,0 அண்ட் 5,0 வெர்டிசஸ் கண்டுபிடிச்சிட்டோம், ஃபோக்கையை கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த ஃபார்முலாவுக்கு பதிலாக தான் அவங்க C² = A² + B² யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் இந்த ஃபார்முலாவும் ஃபாலோ பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. ஃபைண்ட் த எக்ஸென்ட்ரிசிட்டி சென்டர், ஃபோக்கை அண்ட் எக்ஸென்ட்ரிசிட்டி ஆஃப் த ஹைப்பர்போலா. இது வந்து ஒரு கோனிக் ஃபார்முலா இருக்குது. இதை வந்து கம்ப்ளீட் இந்த ஸ்கொயர் பண்ணி நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு கொண்டு வந்தோன்னா -x - 2 the whole square, y - 1 the whole square by a² 25 b² 11 இருக்குது. ஃபஸ்ட்டு a² 25 b² 11 c² அதுதான் வந்து இந்த e வேல்யூ. ஸோ அது a² + b² போட்டு 36 ± 6ன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ அதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு ஏஇ கண்டுபிடிக்கணும். ஏஇக்கு என்ன ஃபார்முலா, ஃபஸ்ட்டு இ ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். இ = 25 + 11 / 25. ஸோ 36 6ன்னு வந்துடும், இது வந்து 5ன்னு வந்துடும். ஸோ 6/5 நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ 6/5 வச்சுக்கிட்டு இப்போ நம்ம ஏஇ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஏவோட வேல்யூ வந்து 5, இயோட வேல்யூ வந்து 6/5. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா இதுதான் சி. நீங்கள் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். ± 6ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம என்னென்னலாம் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து h, k என்னன்னு பார்க்கணும். h, k இங்கேயும் மைனஸு, இங்கேயும் மைனஸ். அப்போது x - h the whole squared by a², y - k the whole squared by b². h வந்து 2, k வந்து 1, 2, 1 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒன்று ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறது ஃபோக்கை. ஃபோக்கை என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ். அப்போது எஸ் வந்து ஏஇ + h, k, s' வந்து ஏஇ - h, k. இப்போ ஏஇ வந்து 6, 6ஓட நம்ம என்ன பண்ண போகிறோம்னா h ஆட் பண்ண போகிறோம். 6 + 2, 0 + 1, அதனால தான் 8, 1 வந்திருக்கு. இன்னொன்று வந்து -6 + 2, -6 + 2 வந்து -4, 0 + 1, 1, அதனால தான் 8, 1 - 4, 1 கிடச்சிருக்கு. இது 4K. நெக்ஸ்ட்டு வெர்டிசஸ் பார்க்கணும். இவங்க வந்து கேட்டது என்னென்னா சென்டர், ஃபோக்கை, எக்ஸென்ட்ரிசிட்டி 3 தான் கேட்டிருக்காங்க. இந்த 3மே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இதுதான் அதோட டயக்ராம். ஃபஸ்ட்டு இது மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. இது 0, 0. நியூ சென்டர் வந்து எக்ஸில் 2, ஒயில் வந்து 1. ஸோ திஸ் அ நியூ சென்டர், இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம வரைய போகிறது வந்து 8, 1 வருது. ஆல்ரெடி 2, 1 இந்த இடத்துல 8, 1 போட்டுக்கோங்க. இது வந்து ஒரு 4Kன்னு வச்சுக்கோங்க. இந்த பக்கம் -4, 1 அனதர் 4K. இதுக்குள்ளே தான் உங்களுக்கு வந்து a' வரும். அவன் அது கொடுக்கல. அவன் கேட்டது எக்ஸென்ட்ரிசிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணோம், 2 4K ஃபைண்ட் அவுட் பண்ணோம், சென்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணோம், அவ்வளோதான். அதுக்கு மேலே வேறு எதுவும் கேட்கல. இதுக்கு நம்ம டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். இப்போ எக்ஸசைஸ் நம்ம பார்க்கலாம். எக்ஸசைஸ் 5.2, 5.4, not 5.4, 5.2 அண்ட் 5.5ல் இருக்கிற ஃபஸ்ட்டு பேரபோலா சம்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். தென் எலிப்ஸ் சம்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹைப்பர்போலா சம். ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த லேட்டஸ்ட் ரெக்டம் ஆஃப் த ஹைப்பர்போலா. ஸோ ஜென்ரல் ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சிஸ் எல்லாம் எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்து சென்டர் அட் ஆரிஜின் எடுத்து x² / a² - y² / b² = 1 எழுதிக்கோங்க. x = ae ஈக்குவேஷன் ஆஃப் த லேட்டஸ்ட் ரெக்டம் வித் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அதை சிம்பிஃபை பண்ணுறோம். 1 - e², தென் e² - 1. e² - 1ஓட வேல்யூ என்னன்னு நான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ இங்கேருந்து அதை மாற்றிக்கிறோம். b² = a² × e² - 1, b² / a². அதை கொண்டு வந்து அங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா y² = b⁴ a², y = ± b²/a. ஸோ 2 வாட்டி b²/a வரும். அதான் l டிஸ்டன்ஸ் போட்டிங்கன்னா இதை நம்ம பேரபோலாலே பார்த்துட்டோம் அண்ட் எலிப்ஸ்லையும் பார்த்துட்டோம். l 2b²/a. திஸ் இஸ் லென்த் ஆஃப் த லேட்டஸ்ட் ரெக்டம். எண்ட் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா l, ae, b²/a. l' வந்து ae, -b²/a. l1 வந்து -ae, b²/a. l1' வந்து -ae, -b²/a அப்படின்னு கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ ஃபோக்கல் ப்ராப்பர்ட்டியை நம்ம இங்கே ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல Pன்ற பாயிண்ட் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபோக்கல் ப்ராப்பர்ட்டி வெளியில் வரும் S'. ஸோ 2 பர்பண்டிகுலரு MNன்ட்டு. ஸோ இதை வந்து n கிடையாது, M' வச்சுக்கோங்க. திஸ் ஆர் n, திஸ் இஸ் M'. ஸோ பை டெஃபினேஷன் ஆஃப் எ கோனிக் நீங்கள் என்ன பண்ணலான்னா SB/PM = E அண்ட் S' by P / PM' = E.
ஸோ கோனிக் செக்ஷனோட ஃபார்முலா இந்த ஈயோட வேல்யூ ஒன்னாக இருந்தால் பேரபோலா, லெஸ் தென் ஒன்னாக இருந்தால் 0 to 1 இருந்தால் அது வந்து எலிப்ஸ், கிரேட்டர் தென் ஒன்னாக இருந்தால் அது ஹைப்பர்போலா. ஸோ அந்த கான்செப்ட் வரும். கோனிக்கோட அந்த ஃபார்முலா SB by PM S dash P divided by PM dash equal to E. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இங்கே வந்து நம்ம டிஃப்ரென்ஸ் ஆக்சுவலி இந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டுக்கும் இந்த ரெண்டு ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டுக்கும் இந்த மூவிங் பாயிண்ட்டுக்கும் இடையிலான இது PS மைனஸ் PS டேஷ், அதை SP மைனஸ் S dash P equal to EPM மைனஸ் PM dash. ஸோ -1 காமன் எடுத்துட்டிங்கன்னா -E வந்துடும். PM dash மைனஸ் PMனு வரும். PM dash மைனஸ் PM இஸ் நத்திங் பட் இந்த தூரம் தான் அது. இது PM dash மைனஸ் PM it's nothing but MM dash. நான் again சொல்கிறேன், this point P, this point is M dash, PM dash minus PM is nothing but MM dash. ஸோ அந்த தூரம் தான் அது. அது என்னென்னா ரெண்டு டேரக்ட்ரிஸுக்கு இடையிலான தூரம் என்னென்னா 2A/E. அதை எடுத்து வந்து அங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். E வேல்யூ வில் பி கேன்சல். SP மைனஸ் S dash P equal to -2A. அதுக்கு மாடுலஸ் எடுத்துருங்க. அப்சல்யூட் வேல்யூ எடுத்திங்கன்னா PS மைனஸ் PS டேஷ் இல்லைனா SP மைனஸ் S dash P equal to 2Aன்னு வந்துடும். இதுதான் வந்து ஃபோக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த ஹைப்பர்போலா. ஸோ இங்கே வந்து ரைட்டிங் எரர் இது இங்கே பீன் மாற்றிக்கோங்க, இங்கே M டேஷ்னு வச்சுக்கோங்க. தென் தேர்ட் சம் ஃபோக்கை கொடுத்துருக்காங்க, எக்ஸென்ட்ரிசிட்டி கொடுத்துருக்காங்க. ஃபோக்கை பார்த்தீங்கன்னா எக்ஸில் வந்திருக்கு. ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் ரஃபாக ஒரு லைன் போட்டுக்கோங்க, ரெண்டு ஃபோக்கையை மார்க் பண்ணிக்கோங்க. சென்டர் இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் 2 ஃபோக்கை 0,0ன்னு கிடச்சிருக்கு. அப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா ஆரிஜெண்டலாக வந்திருக்கு. அப்போ வந்து எக்ஸ் ஆக்சிஸ் சென்டர் அட் ஆரிஜன். ஈக்குவேஷன் வந்து x² - a² - y² - b² = 1 அப்படின்னு தெரிஞ்சிடும். தென் CS = AE. ஏதாவது ஒரு CS2 ஒரு ஃபோக்கை எடுத்திங்கன்னா AE அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2. நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், சென்டர் 0,0 அண்ட் இன்னொரு பாயிண்டில் வந்து 3,0 இல்லை 0,3 அப்படி இருந்ததுன்னா கூட நீங்கள் ஈஸியாக அந்த 3 எடுத்து போட்டுக்கலாம். -3 இருந்தால் +3 தான் போடணும். நான் ஆல்ரெடி எலிப்ஸ் நடத்தும் போது சொல்லியிருக்கேன். எந்த கான்ஸ்டண்ட்டாக இருந்தாலும் 3 0 வரும்போது அந்த ஒரு நம்பர் தான் ஆன்சராக வரும். ஸோ A இன்ட்டு ஈயோட வேல்யூ 3/2 கொடுத்துருக்காங்க. அதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 4/3 இஸ் த A. அண்ட் அப்ளையிங் த ஃபார்முலா B² = A² into E² - 1. Then we have B² = 20/9. Then equation of the hyperbola is we have x² by 16/9 minus y² by 20/9 = 1. 9 வந்து நியூமரேட்டர் வந்துடும். 9x² by 16 minus 9y² by 20 = 1 is the recurrent equation of the hyperbola. Third sum, center 2,1, one end of the foci is 8,1. Directrix x = 4 கொடுத்துருக்காங்க. ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சிஸ் parallel to x axis கிளியராக தெரியுது, ஏன்னா directrix x = 4. அப்போ 8,1 AE + H. ஏன்னா வந்து ஏன் 8,1னா சென்டர் அதர் தென் ஆரிஜன். அப்போ என்ன இருக்குன்னா ஒரு ஃபோக்கையோட ஃபார்முலா AE + H, 0 + K. அப்போ 8 நேராக பார்த்தீங்கன்னா AE + H இருக்குது. AEயோட வேல்யூ x = 4, ஏன்னா டேரக்ட்ரிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம AE அப்படியே வச்சுப்போம். ஹெச்சோட வேல்யூ 2, நாட் டேரக்ட்ரிஸ், டேரக்ட்ரிஸ் கிடையாது. சென்டர் வந்து H, K இருக்குது, அதில் வந்து 2 இருக்குது. அப்போ 2ஓட வேல்யூ இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இந்த 2 இங்கே வந்தோன்னா -7. AE தெரிஞ்சிச்சு உங்களுக்கு. அடுத்து டேரக்ட்ரிஸ் வரும். டேரக்ட்ரிஸ் ஃபார்முலா A / E + H. அங்கேயும் அந்த 2 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 4 - 2 2ன்னு வந்துடும். A/E = 2, தென் A = 2E. அதை கொண்டு வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இந்த வேல்யூவை A போல் 2E போட்டிங்கன்னா 2E² = 6, E² = 3, E = √3ன்னு வரும். தென் ஏல எடுத்துமே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இந்த வேல்யூவை இங்கே எடுத்து வந்து சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 2√3ன்னு வந்துடும். தென் A தெரியும், E தெரியும். நம்ம வந்து ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம்னா B² = A² into E² - 1 ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். ஸோ A² 2√3 தான் ² தென் 4 into 3ன்னு வந்துடும். E² வந்து √3² 3 - 1ன்னு வந்துடும். ஆன்சர் 12 into 2. B² = 24. இது x - h, ஏன்னா சென்டர் அதர் தென் ஆரிஜன். x - h the whole square by A² minus y - k the whole square by B² = 1. அதில் எடுத்து வந்து A² வேல்யூ B² வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. Third sum, passing through the point 5, -2. Length of the transfer axis along x axis கொடுத்துருக்காங்க. Length of the transfer axis is 8 units. Length of the transfer axis that is nothing but 2A.
மேஜர் ஆக்சிஸ் மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சிஸ் சேம் ஃபார்முலா தான். 2a = 8, a = 4. ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சிஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ், ஸோ x² - a² - b² = 1. ஏவோட வேல்யூ தெரியும், அதை சப்ஸ்டியூட் பண்ணிவிடுங்க. இந்த ஹைப்பர்போலா எந்த பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகுதுன்னா 5, -2 அதை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு பியோட வேல்யூ கண்டுபிடிங்க. b² தெரிஞ்சிச்சு 64/9. தென் சப்ஸ்டியூட் இந்த ரிக்வயர்ட் ஈக்குவேஷன் x² / 16 - y² / 64/9 ரெசிப்ரோக்கல் பண்ணி நான் எழுதியிருக்கேன். x² / 16 - 9y² / 64 = 1 இஸ் த ரிக்வயர்ட் ஆன்சர். இந்த 8th இருக்க சம்லாம் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இது எந்த கோனிக்கோட ஈக்குவேஷன் கேட்குறாங்க. ஸோ x + 3 the whole squared by 225 - y - 4 the whole squared by 64 = 1. பார்த்தீங்கன்னா இது வந்து x² / a², x - h the whole squared by a² - y - k the whole squared by b² = 1. The conic is a hyperbola. ஸோ h வந்து -3, k வந்து 4, a² 125, a = 15, a² 225 not 125, a² 225, a = 15, b² 64, b = 8. Transfer axis along parallel to x axis. Then find e value, then find ae and a/e. ஸோ இந்த சம்மில் வந்து நம்ம என்னெல்லாம் கண்டுபிடிக்கணும், சென்டர், ஃபோக்கை, வெர்டிசஸ், ஈக்குவேஷன் ஆஃப் த டைரக்ட்ரிஸ். ஸோ சென்டர் h, k இதை பார்த்தீங்கன்னா இங்கே கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணுங்கள். x - h whole squared by a² minus y - k the whole squared by b². மைனஸ் ஹெச்சுக்கு நேராக இங்கே 3 இருக்குது, ஸோ h = 3. மைனஸ் கேக்கு நேராக -4 இருக்குது, ஸோ k = 4. ஸோ அதனால் நம்ம என்ன எழுதியிருக்கோன்னா இந்த இடத்துல சென்டர் -3, 4. வெர்டிசஸ் வந்து எக்ஸில் தான் இருக்கிறதால a + h, k. வாட் இஸ் a? 15. h வேல்யூ என்னன்னு பார்க்கணும். h வேல்யூ வந்து -3. 15 - 3 12. k வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 4 இருக்குது, 0 + 4ன்னு வரும். அதே போல் -15 + h -15, ஹோட வேல்யூ -3, -18, 4. ae + h 17 + 3, 17 - 3 இப்போ பார்த்தீங்கன்னா 14 வந்துடும். -17 - 3 -20. ஸோ எக்ஸில் இருக்குன்னா ஒய் பாயிண்ட் எல்லாம் ஈக்குவலாக வரும். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அடுத்தது வந்து ஈக்குவேஷன் ஆஃப் த டைரக்ட்ரிஸ். a/e + h - a/e + h. ஸோ 225/17 - 3 -225/17 - 3. After simplification we will get x = 174/17 and x = -276/17. ஸோ இதே சம் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் த லேட்டஸ்ட் ரெம்டன் கேட்டாங்கன்னா x = -ae + h, x = +ae + h. ஏன்னா போர்டு எக்ஸாமில் அதை மாதிரி கூட கேட்கலாம், நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா இந்த நியூ புக்கில் வந்து லேட்டஸ்ட் ரெக்டம் ஈக்குவேஷனே கேட்கல. சப்போஸ் அதை மாற்றி கேட்டாங்கன்னா நீங்கள் அதை எழுதுறதுக்கு தயாராக இருக்கணும். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வேணால் எல்லா சம்முக்கும் நீங்கள் கூட எழுதி வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அடுத்ததும் பார்த்தீங்கன்னா y - 2 the whole squared by 25 - x + 1 the whole squared by 16 = 1. பார்க்கும்போதே தெரியுது, this is y - k the whole squared by a² - x - h the whole squared by b² = 1. The conic is an hyperbola. k வந்து -2, y - k, y - 2, அப்போ k = 2. x + 1 x - h, -h = 1 இருக்குது, அப்போ h = -1. ஸோ அதை எழுதிடுங்க. a² வந்து 25, b² வந்து 16, a = 5, b = 4. Then find e. We got √41/5. ae 5 into √41/5, then we have square root of 41. a/e 5 divided by square root of 41/5, that is 25 by square root of 41. Center c of h, k -1, 2. So 4k இங்கே வந்து transfer axis y axis, so h, ae + k -1, √41 + 2. s dash s, -ae + k -1, -√41 + 2. Vertices a, h, a + k. a வந்து -1, 7, a dash h, -a + k, a dash -1, -3. Directrix வந்து y = a/e + k, y = -a/e + k. The answer is 25/√41 + 2 -25 by square root of 41 + 2. ஸோ இந்த சம் நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு வந்து டைரெக்டாக வந்து கோனிக்ஸ் ஈக்குவேஷனாகவே கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் கொண்டு வரணும். ஸோ 9x² 36x ஒன்றா வச்சுக்கோங்க, y² 6y ஒன்றா வச்சுக்கோங்க. கம்ப்ளீட் இந்த ஸ்கொயர் பண்ணி ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் நம்ம கொண்டு வந்திருக்கோம். x - 2 the whole squared by 1 - y + 3 the whole squared by 9 = 1 வருது.
transfer axis parallel to x axis, a squared 1 b squared 9 h வந்து 2 k வந்து -3 அதை எழுதிடுங்க. then find e equal to root 10. then find ae a by e. இந்த கொஸ்டினில் சென்டர், ஃபோக்கை, வெர்டிசஸ், ஈக்குவேஷன் ஆஃப் த டைரக்ட்ரிஸ், ஈக்குவேஷன் ஆஃப் த லேட்டஸ்ட் ரெக்டமும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அதெல்லாம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். 2, -3, எஸ் வந்து root 10 + 2, -3, எக்ஸுன்றதால ஏஇ ப்ளஸ் h, k -ae ப்ளஸ் h, k. ஸோ நிச்சயமாக நீங்கள் ஃபார்முலா எழுதணும். ஏன்னா எங்கேயாவது ஒரு மைனஸில் மிஸ் ஆச்சுன்னா கூட அந்த ஃபார்முலாக்காக உங்களுக்கு மார்க் கொடுப்பாங்க. ஸோ அதனால் சென்டர், ஃபோக்கை, வெர்டிசஸ், டைரக்ட்ரிஸ் எல்லாத்துக்கும் ஃபார்முலா எழுதிருங்க. நீங்கள் கண்டுபிடிக்கிற வேலையில் ஏதோ மைனஸ் ப்ளஸ் தப்பாச்சுன்னா கூட ஃபார்முலா எழுதுறதுக்காக ஆஃப் மார்க் அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு 2 மார்க்கோ 3 மார்க்ஸோ கிடைக்கும். அதை மிஸ் பண்ணுறாதீங்க. நெக்ஸ்ட் சம் வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இருக்குது. இதில் வந்து மைனஸ் வரணும். நான் வந்து ப்ளஸ் போட்டுட்ருக்கேன். x squared by 25 minus y squared by 144 equal to 1. The conic is an hyperbola. Transfer axis along x axis, a squared b squared, then find e, then find ae, center, foci, vertices, equation of the direct. இது வந்து 5 மார்க் சம்மாக கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. மேலே இருக்கிறது 1 மார்க், இந்த 4த்துக்கும் ஒரு மார்க் கொடுத்தாங்கன்னா இது 5 மார்க் ஆகும். அதே போல் இந்த இடத்துல y squared by 16 minus x squared by 9 equal to 1. The conic is an hyperbola. Then find a, b, e, ae, a by e, center, foci, vertices, equation. ஸோ இதோட வந்து இந்த டைப் சம் முடியுது. இப்போ நம்ம பார்க்க போகிற சம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் சம், ரியல் லைஃப் சம்ஸு. அதாவது ஏபின்ற 2 பாயிண்ட் இருக்குது. இந்த 2 பாயிண்ட்டுக்கு இடையிலான தூரம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 10ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த 10 சரிசமமாக பிரிச்சிருக்கோம். 5,0 -5,0. மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி இஸ் சி, சென்டர் 0,0. இந்த பீன்ற பாயிண்டில் வந்து ஒரு எக்ஸ்ப்ளோஷன் ஏற்படுது, ஒரு சவுண்டு, ஒரு வெடி சத்தம் ஏற்பட்டு ஒரு சவுண்டு கேட்குது. அது ஏக்கும் பிக்கும் வேறு டைமில் கேட்குது. ஸோ ஏக்கும் பிக்கும் வேறு டைமில் அந்த பீன்ற பாயிண்டில் ஏற்பட்ட அந்த எக்ஸ்ப்ளோஷனோட சவுண்டு கேட்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா பியை விட ஏக்கு 6 கிலோமீட்டர் கிட்டக்க இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. க்ளோசர் டு ஏ 6 கிலோமீட்டர். அந்த பீன்ற பாயிண்ட்டு, அந்த சவுண்டை வச்சு அவங்க அந்த டிஸ்டன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. பீன்ற அந்த வெடிசத்தை ஏற்பட்ட பீன்ற பாயிண்ட்டு ஏன்ற பாயிண்ட்டுக்கு ரொம்ப நெருக்கம் எவ்வளோனா 6 கிலோமீட்டர் கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கிட்டக்க இல்லை தூரம் இந்த பாயிண்ட் வந்து கம்மியாக இருக்குது, கூட இருக்குது அப்படின்னு வந்தாலே நீங்கள் என்ன பண்ணலான்னா இது வந்து ஹைப்பர்போலா அப்படின்றத எடுத்துக்கலாம். ஏன்னா இன் எலிப்ஸ் அவங்க வந்து சம் ஆஃப் த டிஸ்டன்ஸ்னே கொடுத்துருவாங்க. டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 ஃபிக்ஸ்டு பாயிண்ட் அண்ட் த மூவிங் பாயிண்ட், சம் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் அப்படின்ற வேர்டு அங்கே வரும். இங்கே வந்து ஸோ ஒன்றுத்தை விட நெருக்கமாக இருக்குது. ஸோ பீன்ற பாயிண்ட் ஏக்கு எவ்வளோ க்ளோஸராக இருக்குது, பிக்கு எவ்வளோ தள்ளி இருக்குதுன்னு கொடுத்தாங்கனாலே நீங்கள் இதை புரிஞ்சிக்கலாம் இது வந்து ஹைப்பர்போலா சம்முன்னு. ஏன்னா இல்லைனா கன்ஃபியூஸ் வரும், இது எந்த சம்மு, ஸோ எந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறதுன்ற ஒரு கன்ஃபியூஷன் வரும். ரெண்டுத்துக்குமே ஃபோக்கல் ப்ராப்பர்ட்டி இருக்குது. எலிப்ஸுக்கு வந்து மூவிங் பாயிண்ட் அண்ட் 2 ஃபிக்ஸ்டு பாயிண்ட் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த மேஜர் ஆக்சிஸ். இங்கே வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன், அங்கே சம் ஆஃப் தன்னு வரும், இங்கே டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வரும். ஸோ அதே கான்செப்ட் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம என்னென்னா இந்த எக்ஸ்ப்ளோஷன் சவுண்டு ரீச் ஆகிறத வச்சு ஒரு கோனிக், ஒரு கர்வ் அது ஃபார்ம் பண்ணுது. அந்த கர்வோட ஈக்குவேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை நம்ம ஃபார்ம் பண்ண போகிறோம். இதை வச்சு பார்க்கும்போது இது வந்து பை த ஃபோக்கல் ப்ராப்பர்ட்டி த லோக்கஸ் இஸ் அன் ஹைப்பர்போலா. அந்த லோக்கஸ் எதை ஃபார்ம் பண்ணுதுன்னா ஒரு ஹைப்பர்போலா ஃபார்ம் பண்ணுது. சூஸ் 0,0 ஆஸ் மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி நம்மளாக எடுத்துக்கிறோம். -5,0 +5,0. பி வந்து -5,0, ஏ வந்து 5,0. எப்படி நம்ம எடுத்தோம்னா ரெண்டுத்துக்கும் உள்ள தூரம் வந்து 10. நெக்ஸ்ட்டு அந்த ஃபார்முலா PA - PB, அதாவது PS - PS டேஷ்ன்னு பார்த்தோம். இங்கே ஏபின்னு கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் டு எவ்வளோனா 2A, தட் இஸ் ஈக்குவல் டு 6. இந்த Pன்ற மூவிங் பாயிண்ட்டுக்கும் ஏபின்ற ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், அதாவது இந்த எக்ஸ்ப்ளோஷன் வேறு டைமில் கேட்குது PA - PB. ஆனால் பார்த்திங்கன்னா அது எவ்வளோ க்ளோஸராக இருக்குன்னா 6. ஸோ அது பார்த்திங்கன்னா PA - PB ஈக்குவல் டு 6ன்னு வரும். that is equal to 2A equal to 6, then A equal to 3. Distance between two fixed point வந்து 2AE equal to 10 கொடுத்துருக்காங்க. then AE equal to 10. then apply the formula B squared equal to A squared into E squared minus 1. then we will get B squared equal to 16. ஈக்குவேஷன் ஆஃப் த ஹைப்பர்போலா x squared by A squared minus y squared by B squared. இந்த மாதிரி சம்லாம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சிஸ் எல்லாம் x ஆக்சிஸ் வச்சு தான் பண்ணுவோம். அதே மாதிரி நீங்கள் போட்டுருங்க. ஸோ x squared by 9 minus y squared by 16 equal to 1 is the equation of the hyperbola.
இன்னொரு மெத்தடும் இருக்குது. PA மைனஸ் PB ஈக்குவல் டு 6. டிஸ்டன்ஸ் பிட்வீன் P அண்ட் B, டிஸ்டன்ஸ் பிட்வீன் P அண்ட் A மைனஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்கொயர் ரூட் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு ஸ்கொயர் பண்ணிவிட்டு அதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி திருப்பி ஸ்கொயர் பண்ணி போடணும் இந்த சம். அதே ஆன்சர் தான் வரும். உங்களுக்கு இந்த ஃபோக்கல் ப்ராப்பர்ட்டி ஞாபகம் இருந்தால் இது பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஃபார்முலா PB மைனஸ் PA போட்டு சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி நீங்கள் இந்த சம்மை போடலாம். இந்த மெத்தட்லேயும் போடலாம், தப்பு கிடையாது. அப்போயே அதே ஆன்சர் தான் வரும். இப்போ நெக்ஸ்ட்டு சம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான். என்னென்னா ரெண்டு வந்து கப்பல் ஸ்டேஷன் இருக்குது. ஸோ ABன்ற ரெண்டு கோஸ்ட் ஸ்டேஷன் கொடுத்துருக்காங்க. கோஸ்ட் ஸ்டேஷன் கொடுத்துருக்காங்க. நாட் கோஸ்ட் ஸ்டேஷன் கொடுத்துருக்காங்க. கோஸ்ட் காட் ஸ்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏல வந்து 0,0, அப்புறம் கோஸ்ட்டுன்னு நினச்சிக்கிட்டு பேயின்னு நினச்சிட போகிறீங்க. ஸோ கோஸ்ட்டு, ஸோ கடற்படை தளம்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து இது எதுக்கு அப்படின்னா கப்பலுக்கு வந்து சரியாக அந்த ரூட்டை சொல்கிறது, தவறுதனால பாதைக்கு போயிடுச்சுன்னா அவங்க கரெக்டான ரூட் சொல்லி சேஃபாக கொண்டு வரதுக்கு தான் இந்த காட் ஸ்டேஷன்லாம் இருக்குது. ஸோ ஏன்ற பாயிண்ட்டு பின்ற பாயிண்டில் இருக்குது. ஏ வந்து 0,0, பி வந்து 0,600. 2 பாயிண்ட் அவங்களே கொடுத்துருக்காங்க கொஸ்டினில். இந்த டயக்ராமும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே போல் இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பின்ற பாயிண்டில் ஒரு ஷிப்புக்கு வந்து ஒரு சிக்னல் கொடுக்குது. அது ஒரு ஆபத்தில் இருக்கிற மாதிரி ஒரு சிக்னல் கேட்குது. அது ஏன்ற பொசிஷனுக்கும் பின்ற பொசிஷனுக்கும் வேறு டைமில் கேட்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஏன்ற பொசிஷனுக்கு வந்து அந்த சவுண்டு கேட்குறத வச்சு பார்க்கும்போது அது X+100 தூரம் கூடுதலாக, பியை விட 200 கூடுதலாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த பின்ற பாயிண்ட்லேருந்து கிடைக்கக்கூடிய சிக்னல் ஆனது பியை விட ஏக்கு எவ்வளோ தூரம் கூடுதலாக இருக்குது, 200. இப்போ பிக்கு உள்ள தூரத்தை வந்து நம்ம X1 எடுத்துட்டோன்னா ஏக்கு உள்ள தூரம் வந்து X1 + 200. ஸோ அப்போ PA மைனஸ் PB இஸ் ஈக்குவல் டு 200. அப்போ இது எந்த கான்செப்ட்னா ஃபோக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த hyperbola. So let P of x1 y1 be the any point on the path of the ship. அந்த கப்பல் சுற்றி வர அந்த பாதையோட ஈக்குவேஷன் தான் நம்மளை கேட்டிருக்காங்க. அதை வந்து நம்ம locus of a point P of x1 y1 எடுத்துக்கிட்டோம். by the focal property of the path of the ship is an hyperbola. ஸோ அந்த ஃபோக்கல் ப்ராப்பர்ட்டியை பயன்படுத்தி அந்த ஷிப்பு சுற்றி வர அந்த பாதையை தான் என்ன எடுத்துக்கிறோம் நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் த ஹைப்பர்போலா தான் அந்த ஷிப்போட பாதை தான் என்னது ஹைப்பர்போலான்னு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த இடம் ஸோ ஹைப்பர்போலான்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு A 0,0, B 0,600, மிட் பாயிண்ட் வந்து AB, தட் இஸ் C 0,300. பிகாஸ் 0,0, 0,600, 0,300. PA minus PB equal to 200, then PA, that is 2A equal to 200, then A equal to 100. AB வந்து 2AE. ஸோ ஏன்றது பின்றது ரெண்டு ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டு, தட் இஸ் ஃபோக்கை, தட் இஸ் 2AE equal to 600, then A equal to 300. அப்புறம் அந்த ஃபார்முலா அதில் அப்ளை பண்ணுங்கள், 80,000 வரும். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் த ஹைப்பர்போலா இது வெர்டிகலாக இருக்குது. ஸோ சென்டர் அதர் தென் ஆரிஜின், ஏன்னா 0,300 வந்திருக்கு. y minus k the whole squared by a squared minus x minus h the whole squared by b squared equal to 1. So y minus 300 the whole squared by 10,000 minus x squared by 80,000 equal to 1 is a required equation of the ship. நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா ஒரு பேரபோலா இருக்குது அண்ட் ஒரு ஹைப்பர்போலா இருக்குது. ஸோ ஒரு பேரபோலிக் மிரர், ஒரு ஹைப்பர்போலிக் மிரர் வச்சுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா F1ன்ற ஃபோக்கஸ் வந்து ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்குது. ஸோ அதே போல் ஹைப்பர்போலாவோட வெக்டர்ஸ்க்கும் அந்த F1க்கும் உள்ள தூரம் எவ்வளோனா 1 மீட்டர். F1லேருந்து V1க்கு உள்ள தூரம் எவ்வளோனா 14 மீட்டர். அதே போல் F2க்கும் V1க்கும் உள்ள தூரம் எவ்வளோ அப்படின்னா F2 to V1 தட் இஸ் 2 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம என்னென்னா ஈக்குவேஷன் ஆஃப் த ஹைப்பர்போலாவை நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ரெண்டு வந்து என்னது மிரர் வச்சுருக்காங்க. இதை வந்து நம்ம பேரபோலிக் மிரராக எடுத்துக்கலாம், இதை வந்து நம்ம ஹைப்பர்போலிக் மிரராக எடுத்துக்கலாம். இந்த டயக்ராம் புக்லேயே கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியாது. ஒரு எக்ஸாம்பிள் சம். ஸோ கீழே இருக்கிற மிரர் வந்து பேரபோலிக் மிரர், மேலே இருக்கிறது வந்து ஹைப்பர்போலிக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. F1ன்றது காமனான ஒரு ஃபோக்கஸு எதுக்குன்னா பேரபோலாக்கும் அண்ட் ஹைப்பர்போலாக்கும். F1லேருந்து V1 பார்த்தீங்கன்னா 14. பட் இதில் சின்னதாக ரெண்டு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. F1 to V2 1 மீட்டர் அண்ட் F2 to V1 வந்து 2 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து சென்டர் 0,0 தான் இருக்குது. லெட் V1 be the vertex of the parabola, V2 be the vertex of the hyperbolaன்னு எடுத்துக்கோங்க. F1 F2 ரெண்டு ஃபோக்கைக்கு இடையிலான தூரம் 2AE. அது எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 14 - 2. ஏன் 14 - 2ன்னு போகிறோன்னா நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். இங்கேருந்து இது வரைக்கும் 14, இதில் இதோட கட் ஆகுது, கூடுதலாக ஒரு 2 மீட்டர் வருது. ஸோ இதை கொஞ்சம் நம்ம
இன்னும் கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிப்போம். ஸோ இந்த டோட்டல் வந்து 14. அதில் ஆக்சுவலி நம்மளுக்கு இது வரைக்கும் தான் வேணும். F1 F2 = 2AE. அப்போ இந்த 2 மீட்டர் எக்ஸ்ட்ரா வருது நம்மளுக்கு. இது மொத்தமாக 14. இப்போ இந்த 2 மீட்டரை கட் பண்ணிவிடுங்க. அதனால் 14 - 2 தட் இஸ் 12. 2AE = 12, தென் AE = 6. இந்த பாயிண்ட் முடிச்சது. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த தூரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். இது எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 6 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இங்கே 6. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த 1 மீட்டர், ஏன்னா இது வந்து AE. நம்மளுக்கு என்ன வேணும்னா இந்த இடம் வேணும். நான் அகைன் ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து CF1 சென்டருக்கும் ஃபோக்கைக்கும் உள்ள தூரம் AE 6ன்னு கொடுத்துட்டாங்க. எனக்கு என்ன வேணும்னா இந்த தூரம் வேணும். அப்போ இது வந்து A. CV2 சென்டருக்கும் வெர்டிசஸ்க்கும் உள்ள தூரம் வந்து A. அது என்னென்னா இந்த டோட்டல் டிஸ்டன்ஸில் இருந்து இந்த 1 மைனஸ் பண்ணிவிடுங்க. இது வந்து டோட்டல் வந்து 6. இந்த 1 வெட்டி எடுத்துட்டிங்கன்னா இது 5. டோட்டலாக இது 6 இருக்குது. 6லேருந்து அந்த V2F1 நம்ம மைனஸ் பண்ணுறோன்னா பேலன்ஸ் இருக்கிறது தான் CV1லேருந்து V2F1 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா தட் இஸ் CV2. அதனால் AE வந்து 6, அதில் 1 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 6 - 1 5 தான் வந்து ஏன்னு வந்துடும். ஸோ இப்போ A தெரியும், AE தெரியும். தென் அப்ளைங் த ஃபார்முலா B² = A² × E² - 1 we have B² = 11. இது வெர்டிகலாக இருக்குது. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சிஸ் அலாங் Y ஆக்சிஸ், ஹைப்பர்போலா y² / A² - x² / B². ஸோ நான் இங்கே மாற்றி எழுதியிருக்கேன். இதை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஈக்குவேஷன் இங்கே வராது, இது ராங். நான் என்னோடய ரைட்டிங் எரர் இதுதான் ஈக்குவேஷன். y² / A², y² / 25 minus x² / B² 11 = 1 is the final answer. இந்த ஆன்சர் வராது. A² வேல்யூ 25 and minus x² / B² value 11. So y² / 25 minus x² / 11 = 1 is the required equation of the hyperbola. So then 5.5ல இந்த டைப்பில் ஒரு சம் இருக்குது. என்னென்னா வந்து பெரிய டனல் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. இட்ஸ் நாட் டனல், ஐ ராங்லி செட். ஸோ 6th சம், இட்ஸ் நாட் எ டனல். நான் கொஸ்டின் ரீட் அவுட் பண்ணுறேன். the cross section of a nuclear cooling tower, ஒரு நியூக்ளியரை கூலிங் பண்ணுற டவர் இந்த ஷேப் ஆஃப் ஹைப்பர்போலா வித் ஈக்குவேஷன் x² / 30² minus y² / 44² = 1. The tower is 150 meter tall and the distance from the top of the tower to the center of the hyperbola is half of the distance from the base of the tower to the center of the hyperbola. Find the diameter of the top and the base of the tower அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னென்னா சென்டர்லேருந்து இதோட அடிப்பகுதிக்கு உள்ள தூரத்தில் பாதி தான் சென்டர்லேருந்து இதோட மேல் பகுதிக்கு உள்ள தூரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது ஏபி வந்து 150, அப்போது சிபியோட பாதி தான் வந்து சிஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எப்படி எடுத்துக்கலாம்? இந்த 150 நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கணும். சிபி வந்து 100 எடுத்தால் தான் சிபியில் பாதி வந்து சிஏ. இப்போ 100ல் பாதி 50 தான் சிஏ. அப்போ சிபி வந்து 100, சிஏ வந்து 50, டோட்டலாக 150. அதை வச்சு தான் இதை நம்ம 100-15 பிரிச்சுருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து இட்ஸ் நாட் ஏ, இட்ஸ் ஏபின்னு எழுதிக்கணும். நீங்கள் AB = 150 எழுதிக்கோங்க. தென் CA = 50, CB = 100. ஏன்னா அவங்க கொடுத்துருக்காங்க சென்டர்லேருந்து அதோட பேஸுக்கு உள்ள பேஸோட எண்டுக்கு உள்ள தூரத்தில் பாதி தான் வந்து சென்டர்லேருந்து டாப்புக்கு உள்ள தூரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே ஒரு பாயிண்ட்டை நம்ம க்ரியேட் பண்ணலாம். இந்த டிஸ்டன்ஸ் ஃபஸ்ட்டு டயாமீட்டர் வேணும். டயாமீட்டரை வந்து நம்ம x1 2x1 வேணும். ஃபஸ்ட் நம்ம x1 ரேடியஸ் கண்டுபிடிப்போம். x1 பாயிண்ட் வந்து 50. அந்த பாயிண்ட் எடுத்து வந்து கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். தென் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா இது வந்து கொஞ்சம் ஸ்கொயர் ரூட் எடுக்கிற வேல்யூஸ்லாம் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம கேல்குலேஷன் போட்டு தான் ஆகணும். நம்மளுக்கு கேல்குலேட்டர் அலோடு கிடையாது. ஸோ நீங்களாக தான் டிவைட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா 45.409 வருது. அது 45.41 எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம இங்கே கீழே வரும். இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா -100 ஏன் வருதுன்னா இது ஃபஸ்ட் குவார்டர், செகண்ட் குவார்டர், தேர்டு, ஃபோர்த்து, எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ். அதனால் x2, -100 எடுத்துருக்கோம். இதுவும் எங்கே இருக்குன்னா இது ஹைப்பர்போலாவில் தான் இருக்குது. அதே ஈக்குவேஷனில் எடுத்து போய்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் சிம்ப்ளிகேஷன் வி ஹேவ் உங்களுக்கு வந்து என்ன வேல்யூ வந்திருக்குன்னா 74.40015477. இட்ஸ் நத்திங் பட் 74.49. ஆக்சுவலி நம்ம x1 x2 தான் கண்டுபிடிச்சிருக்கோம். தட் இஸ் ரேடியஸ் ஆஃப் த டாப் அண்டு பேஸ். இப்போ நம்மளுக்கு என்ன டயாமீட்டர் வேணும். அப்போ 2x1 2x2 ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள், உங்களோட ஆன்சர் வந்துடும். ஸோ இதோட நம்மளுக்கு
ஹைப்பர்போலா கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நான் வந்து எப்படி வீடியோஸ் போட்டிருக்கேன்னா 5.2 5.5ஓட எலிப்ஸ், 5.2 5.5ஓட ஹைப்பர்போலா, 5.2 5.5ஓட பேரபோலா அப்படி தான் நான் சம்ஸ் போட்டிருக்கேன். 5.1 தனியாக போட்டுட்டேன் நான். இப்போ நம்ம 5.3 பார்க்க போகிறோம். ஏன்னா ஒரு ஈக்குவேஷனை கொடுத்துட்டு இது என்ன டைப் ஆஃப் கோனிக்குன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ நீங்கள் பார்த்தோன்னே கண்டுபிடிக்கிற மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு ஒரு ஃபார்முலாஸ் கொடுத்துருக்காங்க. என்ன ஃபார்முலா அப்படின்னா கோனிக் செக்ஷனோட ஃபார்முலா தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ ax² + bxy அண்ட் cy² + dx + ey + f = 0. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் கண்டுபிடிங்க. ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் த கோனிக் செக்ஷன் ஃபார் ஈச் ஈக்குவேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது என்னன்றதை பார்க்கலாம். இதுக்கான கண்டிஷனை படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஸ் வரும். சம்மோடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு சம் 2x² - y² = 7. ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் த கோனிக் எழுதிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல xy டேர்ம் இல்லை, அதனால் b0. இந்த ஈக்குவேஷனில் xy டேர்ம் இல்லை, b0. x² டேர்ம் தான் a 2, y² டேர்ம் தான் c -1. ஏவும் சியும் ஈக்குவல் கிடையாது. அதே போல் a + b வந்து மைனஸ், b கிடையாது, c வந்து மைனஸ். ஸோ a and c நாட் ஈக்குவல், தென் a and c ஆர் இன் ஆப்போசிட் இன் சைன் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இது மாதிரி இருந்ததுன்னா த கோனிக் இஸ் அன் ஹைப்பர்போலா. த கோனிக் இஸ் அன் ஹைப்பர்போலா. ஸோ அகெயின் ஐ ரிப்பீட் யூ, இது உங்கள்கிட்ட கொடுத்துட்டாங்க, ஐடென்டிஃபை பண்ண சொல்கிறாங்க. ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் த கோனிக் எழுதுறீங்க. xy டேர்ம் கிடையாது, b0 போட்டுக்கோங்க. x² வந்து a-ஓட வேல்யூ, y² வந்து c-ஓட வேல்யூ. 2 - 1 வேறு. ஸோ a நாட் ஈக்குவல் டு c. 2 - 1 ப்ளஸ் மைனஸ் ஆப்போசிட் இன் சைன், ஏவும் சியும் ஆப்போசிட் இன் சைன். ஸோ b0 a நாட் ஈக்குவல் டு c, a and c ஆர் ஆப்போசிட் இன் சைன்னா திஸ் இஸ் அன் ஹைப்பர்போலா. இது முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு 3x² 3y² - 4x + 3y + 10 = 0. இதையும் கம்பேர் பண்ணுங்கள். நோ xy டேர்ம், ஸோ b = 0. x² கோஎஃபிஷியன்ட்டும் y² கோஎஃபிஷியன்ட்டும் ஈக்குவலாக இருக்குது, a = c. ஸோ b0 a = c னா இட்ஸ் அ சர்க்கிள். த கோனிக் இஸ் அன் சர்க்கிள். ரொம்ப சிம்பிளாக நீங்கள் முடிச்சுக்கலாம். அதே போல் 3x² + 2y² - 14. ஸோ b0 xy டேர்ம் இல்லை, b0. ஏவும் சியும் ஈக்குவல் கிடையாது, ஆனால் ஏவும் சியும் சேம் சைன் அப்படி இருந்ததுன்னா இட்ஸ் அன் எலிப்ஸ். இதே கண்டிஷன் தான் ஹைப்பர்போலாக்கும். b0 ஏவும் சியும் ஈக்குவல் கிடையாது, ஆனால் ஏவும் சியும் ஆப்போசிட் இன் சைன்னா அது வந்து ஹைப்பர்போலா. b = 0, a நாட் ஈக்குவல் டு c, ஏவும் சியும் சேம் சைனாக இருந்தால் இட்ஸ் அ எலிப்ஸ். x² + y² + x - y. b கிடையாது. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் a, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² = கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y², அதாவது a = c அப்படி இருந்ததுன்னா த கோனிக் இஸ் அன் சர்க்கிள். ஏற்கனவே செகண்ட் சம்மில் பார்த்தோம். 11x² - 25x² - 44x + 50y - 256. b இல்லை. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² வந்து a 11, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y² வந்து c -25. a நாட் ஈக்குவல் டு c, ஆப்போசிட் இன் சைன். த கோனிக் இஸ் அன் ஹைப்பர்போலா. நெக்ஸ்ட் ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் த கோனிக். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா a0, ஏன்னா there is no x² term. b0 there is no xy term, only c is there. c not equal to 0 அப்படின்னா இஸ் அ பேரபோலா. அதே போல் இதே கண்டிஷன் உல்ட்டாவாக வந்தாலும் இது பேரபோலா தான். a not equal to 0, b equal to 0, c equal to 0. a not equal to 0னா அங்கே x² டேர்ம் இருக்கும், xy டேர்ம் இருக்காது, y² டேர்ம் இருக்காது. ஏன்னா x²லையும் நம்மளுக்கு பேரபோலா இருக்குது. x² = 4ay, y² x² = -4ay அந்த டைப்பும் இருக்குது. அப்போது a = 0, b = 0, c not equal to 0னாலும் பேரபோலா தான். a not equal to 0, b = 0, c = 0னாலும் இட்ஸ் அ பேரபோலா தான். ஸோ இந்த சம்மை நீங்கள் அப்படியே ஒரு வாட்டி எழுதி பார்த்தீங்கனாலே க்ளீனாக இந்த ஃபார்முலாலாம் மெமரி ஆகிடும். ஸோ திஸ் இஸ் எண்ட் ஆஃப் த எக்ஸசைஸ் 5.3. ஒன் மோர் எக்ஸசைஸ் இஸ் பெண்டிங். அது வந்து 5.4. அது வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம பார்த்த கோனிக்குலாம் நம்ம டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் வரைஞ்சி அதோட ஈக்குவேஷன்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுதான் அந்த எக்ஸசைஸ் 5.4ல் இருக்குது. அதோட 5th சாப்டர் முடிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 5.4 பார்க்கலாம். உங்களோட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தாராளமாக பதிவு பண்ணலாம். தேங்க்யூ.